உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம கிட்ட சொல்லாம இவங்க ரெண்டு பேரும் எங்க தனியா போயிட்டு இருக்காங்க? மறுபடியும் தப்பா ஏதாவது முடிவெடுக்க போறாங்களோ? ஆனா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. டார்லிங், நானும் வண்டியில ஏறினது இருந்து பாக்குறேன், ஒரே பதட்டமாவே இருக்கிறியே. கொஞ்ச நேரம் அமைதியா வரியா? நீ ஏதோ டென்ஷன்ல இருக்கிறேன்னு நினைக்கிறேன். மாமா உன்னை எப்படி கூல் பண்றேன்னு பாக்குறியா? ஏய் சோ அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. டார்லிங், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கார்ல போற முதல் ட்ரிப் இது. அதுல ஒரு ரொமான்ஸ், ஒரு லவ், அந்த உள்ள இருந்து வருமே அது என்னது ஃபீல், அதெல்லாம் வேணாமா? இங்க பாரு, நான் உன்னை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்ல ஏறவே சொல்லல. நீ ஏன் இங்க ஏறி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஓ, அதனால பேசாம வரதுதான் உனக்கு நல்லது. பேசாம? ஆமா, ஏன் மூஞ்சி எப்ப பார்த்தாலும் உருனே வச்சுட்டு வர? இல்ல உன் டிசைனே அப்படிதானா? இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், நீ என் கூட வரேன்னு சொன்னதும் நான் அதை அக்செப்ட் பண்ணதுக்கு காரணம் நீ என் ஹஸ்பண்டுங்கிறதுனாலலாம் ஒண்ணும் இல்ல. எவனோ ரோட்ல போறவன் லிஃப்ட் கேட்டானா, அவனுக்கு லிஃப்ட் கொடுப்போம் தெரியுமா? அந்த மாதிரி நினைச்சுதான் போனா போதுன்னு உன்னை உட்கார வச்சிருக்காங்க. அதனால ரோட்ல போறவங்க கிட்ட ரொமான்ஸ் எல்லாம் பேசுறது இல்ல. சும்மா பேசுறது கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, சரியா? ஓ சரி, இருக்குடி உனக்கு. என்ன ரோட்ல போறவன் நான் சொல்ற? இதே ஆட்டோ தான். ஏன் அன்பரசி, உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடி. டார்லிங், இப்ப நீ எதுக்கு அந்த ஆட்டோ வெட்டின்னு போயிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா போனப்ப என்ன? இப்படி ரோட்ல போறவங்களை ஏத்திக்கிட்டே அவங்க உயிரோட விளையாடுறிய, தப்பு இல்ல? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியாடா? என்னது டாவா? ரோட்ல போறவங்க கிட்ட இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசினா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மாவளே உன்ன உன்ன அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா ஃபாலோ பண்ணி போங்கண்ணா. போறோமா? என்ன இது? இது அனன்யா காராச்சே. அனன்யா எதுக்கு நம்மள ஃபாலோ பண்றா? சுபாவும் மனோஜ் இப்ப எங்க போறாங்கன்னு வேற தெரியலையே. இந்த நேரத்துல இந்த விஷயம் அனன்யாவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வீட்டுல அத்தை கிட்ட சொல்லிடுவா.
இவளை எப்படி கட் பண்ணி விடுறது? அன்பு, சொல்ல அன்பு. மஞ்சு எங்க இருக்க? நான் வீட்ல தான் இருக்கேன். அப்ப நான் சொல்றது கொஞ்சம் கேள. நான் வந்துடுறேன். அண்ணா இங்க நிறுத்துங்கண்ணா, பாத்து போ. சரி அன்பு. அண்ணா சீக்கிரம் போங்க. மஞ்சு, நீ எப்படி இந்த ஆட்டோல? நான் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன். உனக்கு என்ன ஆச்சு? நீ இப்ப எதுக்கு ரோட்ல ரேஸுக்கு போறவளாட்டம் காரை கொண்டு வந்து இப்படி விடுற? இல்ல, நான் கார்ல வரப்போ நீ ஆட்டோல வரத பார்த்தனா, அதான் உன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு உன்கிட்ட பேசலாம் அப்படின்னு. பேசுறதுக்காக இப்படி ரோட்ல ஸ்டண்ட்லாம் பண்ணுவியா? அதுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே? ஆமால. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் கால் பண்ணு. நான் கிளம்புறேன். என்ன டார்லிங், ரொம்ப பாராட்டிட்டு போறாங்க போல இருக்கே. சரி சரி, சாரி, ரொம்ப முறைக்காத. இன்னொரு ரவுண்டு போலாமா? இந்த தபா மாமா டிரைவ் பண்ற, நீ பக்கத்துல உட்காந்தா மட்டும் போதும். ஓகே போ டார்லிங், மாமா தான் ஃபார்ம்ல இருக்கான்ல. நான் டார்லிங், ஆனா உன்னா முறைகிற, இல்லைன்னா ஏதாவது இமேஜினேஷனுக்கு போயிடுற. என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி இருக்கிற? என்ன நடந்துச்சு? எப்படி இந்த ஆட்டோல மஞ்சு வந்தா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கேன். நான் விடாம அவளை ஃபாலோ பண்ணிட்டு தானே போயிட்டு இருந்தேன். எப்படி மிஸ் ஆச்சு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.